ஹாய்ப்பா. இல்லை என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாப்பா? ஓகே. என்னடா இது, என்ன அம்மா வந்திருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? ஆமாப்பா, ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்கிட்ட பேசி. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசிருக்கேன், அதுவும் வரும். இந்த வீடியோ வரும் பாருங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் வரும் பாருங்க. நிறைய பேர் என்னோட அதாவது ஃபேமிலி, என்னோட கணவர், என்னோட குழந்தை இதை பத்திலாம் நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் நான் அதுல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ வரும் பாருங்க, பாத்துருங்க, ஆதரவு கொடுங்க. இப்ப இந்த வீடியோக்கும் ஆதரவு கொடுங்க. தெரியுதா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கல்பனா? இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பிளிப்கார்ட்ல ஒரு 10 ப்ராடக்ட் கிட்ட நான் ஆர்டர் போட்டிருக்கேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா, வீட்டுக்கு தேவையானது, ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு இதுல அத்தியாவசிய பொருளா நான் வந்து வாங்கியிருக்கேன். அது என்ன நான் வாங்கியிருக்கோம் அப்படின்றத நான் வந்து பாத்திரலாம். நீங்க நம்ம எல்லாமே சேர்ந்து பாத்துருவோம். இதனோட லிங்க் எல்லாமே வியூ ப்ராடக்ட்ஸ்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் குறைந்தபட்ச காலமா நம்மளோட சேனல்ல அதிக பேர் பாக்குறது இல்ல. நல்லவங்க சொல்றேன், நல்ல கமெண்ட் போடுறவங்க யாரும் பாக்குறாங்களா என்னன்னு தெரியல. வியூஸ் ரொம்ப கம்மியா போகுது. மறக்காம அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட முழு ஆதரவை எனக்கு கொடுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச நல்ல விஷயங்களை சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க வந்து இப்பதான் சமையல் போடுறீங்க, கொஞ்சம் மாத்தி போடுங்கன்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால மாத்திரத்துக்காக இப்ப என் வாழ்க்கையில நடந்த ஒரு சில விஷயங்களை ஒரு ஷார்ட்ஸ்ல நான் ஒரு சின்ன சின்ன அனுபவப்பட்ட அனுபவம், நான் பட்ட அனுபவங்கள், நான் பட்ட அவமானங்கள், நான் பட்ட வெற்றிகள், நான் பட்ட முதல் சம்பளம், இது எல்லாத்தையுமே ஒரு இதா வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸா போடுறாங்க. அதே மாதிரி ஒரு டான்ஸ், நானும் கல்பனாவும் சேர்ந்து ஒரு டான்ஸ் பண்ணி வீடியோ போடலான் இருக்கேன். ஏன்னா எப்ப பார்த்தாலும் சமையலே பாட்டு காட்டுறீங்க, ஆமா ஒரே மாதிரியா நடிக்க, ஒரே மாதிரியா போட கொஞ்சம் மாத்தி போடலாம் அப்படின்னு இப்பதான் 2 வாரமா தான் நம்ம ஒரே மாதிரி போறோம். ஏன்னா கல்பனா காலேஜ் 2வது தொடர்ந்து எங்க 2 பேருக்குமே உடம்பு சரியில்லை. என் குரலை பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அதனால கொஞ்சம் நம்ம இதாயிட்டோம், கொஞ்சம் லேசி ஆயிட்டோம் நம்ம சேனல். சோ அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க. இனி வரும் காலங்கள்ல நாளைக்கே பாருங்க சூப்பரான ஒரு டான்ஸ் வரப்போகுது. நாளைக்கு ஒரு சின்ன ஒரு நான் பட்ட ஒரு அவமானத்தை பத்தி நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸா வரும் பாருங்க, பாத்துருங்க, அதை கொடுங்க. சரி வாங்க வீடியோ போடாமா. நம்ம மாம் அண்ட் டாட்டர் 677 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் அள்ளி தருங்க. இந்தாங்க கல்பனா, இதை வச்சுக்கோங்க. நான் சொல்ற ஒரு ப்ராடக்ட்டும் நீங்க வந்து ரேட்டு வந்து எனக்கு சொல்லுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியணும், ரேட்டு தெரியணும். அதோட நீங்களும் வந்து வாங்கி பண்ணுங்க. இதுல எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஒரே ஒரு ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிளவுஸ். அதை லாஸ்டா போட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். இருக்கிற டைம் கொஞ்சம் தான், அதனால வீடியோக்குள்ள போயிடலாங்களா? சரி, பிளிப்கார்ட்ல இதுதான் ஒண்ணு ஃபர்ஸ்ட் என்னது, இது வந்து பாத்தீங்கன்னா செல்போனுக்கு வந்து சார்ஜ் போடுறோம் இல்லையா? எங்க வீட்டுல வந்து சார்ஜ் போடும்போது இந்த மாதிரிலாம் நான் பார்த்து நைட்ல தூக்கம் ரொம்ப நேரம் வரல, நான் என்ன பண்றதுனாங்க பிளிப்கார்ட்குள்ள போயிருது. பிளிப்கார்ட்குள்ள நான் இருக்குன்னே போறது இல்ல. இன்ஸ்டாகிராம்ல நிறைய ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு எனக்கு பிளிப்கார்ட்ல இருந்து ப்ராடக்ட் அந்த இதுல வரும் விளம்பரம். சரி அது பார்ப்போம். அதுல வந்து ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்தது. சரி இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுது, கண்டிப்பா நம்ம வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கியிருக்கேன். 2 இது வாங்கியிருக்கேன், எனக்கு ஒண்ணு கல்பனாக்கு ஒண்ணு. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் டைப். இது எப்படி ஒரு நிமிஷம், ஸ்டிக்கர் டைப் தான். ஸ்டிக்கர் டைப். இந்த ஸ்டிக்கர் டைப் வந்து இதுல செவுத்துல ஒட்டிக்கலாம். சுவிட்ச் பாக்ஸ் பக்கத்திலே நம்ம இதை வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் மினி விளாக்ல ஒட்டிட்டு. இது வந்து சுவிட்ச் பாக்ஸ் பக்கத்துல, ஏன்னா எல்லாத்தையும் நான் அங்கங்க வச்சு காட்டினா டைம் ஆகி போயிடும். அதுக்காக சுவிட்ச் பாக்ஸ் பக்கத்துல வச்சு நம்ம வந்து போனை இதுக்குள்ள வச்சுக்கலாம். போனை இதுக்குள்ள வச்சு பாருங்க, அடி பக்கமா சார்ஜர் போட்டுக்கலாம். ஏன்னா எங்க வீட்டுல வந்து சுவிட்ச் பாக்ஸ் அங்கங்க அந்த இடத்துல இருக்க மாதிரி இப்படி இருக்குது. அங்க வந்து சார்ஜ் வந்து போடும்போது போன் வந்து கல்பனா வந்து கிட்டத்தட்ட அப்ப நம்ம வீடியோ எடுக்கிறது ஐபோன் தான். சோ அதனால ஐபோன் இல்ல, S24 அல்ட்ரா அந்த போன் ஐபோன் ஈக்குவல் தான். இது அதை விட கொஞ்சம் ஹைலியா. சோ இதை நம்ம நாங்க வீடியோ ஆரம்பிக்கும் போது என்னோட போன் விவோல தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் வீடியோ வந்து ரொம்ப ஸ்டக் ஆகுதுன்றதுக்காக இது வந்து ஒரு இஎம்ஐ போட்டு தான் வாங்கிருக்கோம். ஓ S24 எல்லாம் வச்சிருக்கீங்களா? அப்ப யூடியூப்ல சம்பாதிச்சு நிறைய பணத்தை சம்பாதிச்சுட்டான்னு நினைக்காதீங்க, சரிங்களா? சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த போன் வாங்கியாச்சு. அதாவது யூடியூப் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே நான் அந்த போன் வாங்கிட்டேன். இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன். மாசம் 5000 rupees இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன், டிஎம்ஐ பினான்ஸ்ல. சரி ஓகே, எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். சரி வாங்க, இது வந்து வாங்கியிருக்கேன். 2 கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒண்ணு கல்பனாக்காக ஒண்ணு வாங்கியிருக்கேன். 107 ரூபாய். இதனோட ரேட்டு வந்து 107 ரூபாய். இதனோட லிங்க் நான் வியூ ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறேன், தேவைப்படுறாங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்லா இது செவுத்தோட ஒட்டிக்கலாம். இந்த ஸ்டிக்கர் வந்து நல்லா ஒட்டுற மாதிரி தான் இருக்கு. நாளைக்கு காலையில இதை ஒட்டிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு நான் மினி விளாக்ல உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஒரு ப்ராடக்ட் முடிச்சாச்சு. அடுத்தது என்ன பார்க்கலாம், இந்த மாதிரி யாராவது கல்யாணத்துக்கு அந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே பிரிச்சு உட்காந்து, அதுவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பிரிச்சு உட்காந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆசைகள்லாம் இருக்கும். எனக்குலாம் நிறைய ஆசைகள் இருந்தது. பட் வந்து என்னால சில விஷயங்கள் அனுபவிக்க முடியாத சில ஆசைகள் எல்லாம் வந்து இனிமே வரும் என்னோட பொண்ணுக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நல்ல கணவன் கூட அவ வந்து நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். அவங்க 2 பேரும் வெளியில போகணும், அதை நான் நின்று பார்க்கணும், ரசிக்கணும். ஸோ இதெல்லாம் பொண்ணை வந்து இன்னொருத்தட்ட தாரபாத்து கொடுக்கணும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கிரேஸான மூமெண்ட். இதெல்லாம் நான் அனுபவிக்கும் போது அது மாதிரி அது ரொம்ப சந்தோஷமா. அப்பயே உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன், கண்டிப்பா வீடியோ போடுவேன். என் பொண்ணை வந்து நல்ல ஒரு இனிமே பிறந்திருப்போம், இனிமேதான் பிறக்க போறது இல்ல, பிறந்திருப்பாரு மாப்பிள்ள. எனக்கு கண்டிப்பா அதுல சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு இந்த மாதிரி விஷயத்த வந்து பேசும்போது. ஆனா அந்த மூமெண்ட் நினைச்சா
என்னோட கண்ணு தண்ணியே ஆறா ஓடிடும் போல இருக்கு அந்த மாதிரி இருக்குமா. கொஞ்சம் பின்னாடி போகுமா, கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கோங்க. இல்லம்மா இங்க நடக்கவே முடியாது. சரி நடக்காட்டி போயிட்டு போகுது. பாதி மூஞ்சிதான் தெரியுதுமா. எவ்வளவு ரொம்ப நேரம் இப்படி உட்கார முடியாது, அதுக்காக சரி. எவ்வளவு இங்க பாரு. சரி இப்படி உட்காந்துக்கிறேன். சாரி எதுவும் நினைச்சுக்காதீங்கப்பா, எனக்கு கேப் ரொம்ப கம்மி. சரி அடுத்த ப்ராடக்ட் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்க ரொம்ப வளவலான்னு பேசுறீங்க. ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. சரி தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு விஷயம் சொல்றோம்னா சும்மா யாராவது மட்டும் சொல்லிட்டு இதுதான் அப்படி சொல்லிட்டு போக முடியாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆதியிலேருந்து அந்த டெஃபினிஷன் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து டேப்புக்கு போடுறது. இது வந்து நான் ஆல்ரெடி ஒன்று வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ டேப் மாற்றுறதுனால அது வந்து இதாகி போச்சு. ஸோ அதனால இது ஒன்று வாங்கியிருக்கேன். இதுவும் சூப்பராக இருக்கு. இது எப்படின்றது தெரியல, கல்பனா தான் பார்த்து சொல்லுவோம் காலை. ஓ இது தண்ணி வர்றது வந்து இதுலேயே அடைச்சிக்கலாங்க. இங்கே பாருங்க, தண்ணி வருது, இதில் அடைச்சிடலாம். திருப்பி தண்ணி இது பண்ணிக்கலாம், தண்ணி ஒழுவாமல் இருக்கிறதுக்கு. சொட்டு ஒழுகுது இல்லை பைப்ல, அதுக்காக இது வாங்கியிருக்கேன். இது மட்டும் இல்லை, இதை சுத்தி தான் இப்படி கழுவிக்கலாம். இது ஆல்ரெடி இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த கிச்சன் சிங்க் வந்து இப்படி நல்லா விளக்கிட்டு தண்ணியை பிடிச்சதா அப்படி ஊற்றி கழுவும். அந்த ஊற்றும் போது கீழே தண்ணி சிந்துது. இதுன்னு வர இப்படி பிடிச்சி அதை இது பண்ணிக்கலாமா? அப்புறம் இது மட்டும் இல்லாம இது இருந்ததுன்னா இது நல்லா அந்த ஓரத்துலாம் நல்லா நார் போட்டு தேய்ச்சிடும். தண்ணி மட்டும் நல்லா ஃபோர்ஸ் அடிக்கும். ரெண்டாவது தண்ணி வந்து எங்க பைப்ல வந்து சொட்டிக்கிட்டே இருக்குது. வீடான வீட்டுல சொல்லுவாங்க, அது வீடான வீட்டுல பெரியவங்க சொல்லிட்டு போன ஒன்னொன்னுக்குமே அர்த்தம். நான் வண்டியில போகும்போது யோசனை பண்ணிட்டே போங்க. ஓ வெள்ளிக்கிழமை ஏன் நகை வெட்டக்கூடாது, வெள்ளிக்கிழமை நகை வெட்டக்கூடாது, நகை வெட்டினா தரித்திரம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நகத்தை வெட்டி நம்ம எங்கேயாச்சும் போட்டோம் அந்த குழந்தைங்க எடுத்து வாயிலே போட்டுக்குவாங்க. அது மிகப்பெரிய தப்பு, அது மிகப்பெரிய தவறாய் போயிடும். ரெண்டாவது நகத்தை அதுக்காக இப்படி சொல்லி வச்சிருக்காங்க பெரியவங்க. அதாவது அதுல பிசிக்கா அதை என்ன சொல்லுவாங்க, சயின்ஸும் இருக்குது. அண்ட் தென் இது அது இன்னொன்னு சம்பிரதாயம் சாங்கியமும் இருக்கு. வெள்ளிக்கிழமை நகை வெட்டக்கூடாது, சயின்ஸும் அதில் இருக்குது. நம்ம சொல்லி வச்சு எனக்கு முழுமையாக சொல்ல தெரியல, யாராவது தெரிஞ்சால் கூட சொல்லுங்க. ஆனால் பெரியவங்க சொல்ல ஒன்னொன்னுலையுமே சயின்ஸ் இருக்குங்க, இல்லாமல் இருக்காதுங்க. அதுதான் சரி. ஓகே இது வந்து வாங்கிட்டு இதோட ரேட்டுமா 95 ரூபாய். 95 ரூபாய்க்கு என்னங்க குறைவா போச்சு, நல்லா தானே இருக்கு. அதனால 95 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இதையும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா நாளைக்கு டேப்ல ஒவ்வொரு நாளும் ஒன்று உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஷார்ட்ஸ்லையும் வரும் பாருங்க. அடுத்தது இது இப்போலாம் நான் வந்து கொஞ்சம் பேக்கிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். கேக்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முதல் இதாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முயற்சி செய்தால் முடியாதா, முற்றிலும் நெஞ்சில் படியாதா, அவ்வளோதான். எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான, அதாவது உண்மையா ஒரு விஷயத்த உண்மையா நேர்மையா நாம உழைச்சோம்னா, இதுதான் எனக்கு வேலையில சொல்லி கொடுத்த முதல் வாய்ப்பாடமே. இதுதான் முதல் வாய்ப்பாடு. 2 வாய்ப்பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. முதல் வாய்ப்பாடமே எனக்கு இதுதான். நீ உண்மையா ஒரிஜினலா நேர்மையா உழைச்சோம்னா அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இன்னைக்கு இல்லைனாலும் அடுத்த நாள் கண்டிப்பா அது நம்மளுக்காக காத்துட்டு இருக்குன்னு மார்க்கெட்டிங்ல சொல்லி கொடுத்தது. அதுதான் இந்த விஷயம் இல்லை, வாழ்க்கையில கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா நேர்மையா நடந்துக்கிட்டோம்னா அந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். தயவுசெய்து நீங்க கூட கணவன் மனைவி வாழும் போது ஒற்றுமையா ஒரு விஷயத்த கூட கணவன்கிட்ட மறைக்காதீங்க, ஒரு விஷயத்த கூட மனைவிட்ட மறைக்காதீங்க. அது மாதிரி மறைச்சு வாழ்ற வாழ்க்கை ரொம்ப தப்பு, அது ரொம்ப அசிங்கம், அவமானம், அது வேஸ்ட். அந்த மாதிரி வாழ்றதே வேஸ்ட். ஒரு சின்ன விஷயத்த கூட மறைக்க கூடாது, அதை நம்ம சொல்லிடணும், அதுதான் நல்லது. அதனால சொல்றேன். சரி ஓகே. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்க சுத்தி பாருங்க, எங்க போயிட்டு பாருங்க. இப்போ மாதிரி நான் பேக்கிங் செய்யலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த ப்ரௌனி, சாக்லேட் கேக் ஒரு மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ அதனால வந்து இதை ஆர்டர் பண்ணேன். இதோட ரேட்டுமா இதே போட்டிருக்காங்க 156 ரூபாய். அதாவது இது ரெண்டுமே சேர்த்து 156 ரூபா. ஒன்று வந்து ஹார்ட் ஷேப்பு, என்னோட ஹார்ட் எல்லாமே உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு ஹார்ட் ஷேப்பு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது இது என்னது ஸ்கொயர் டைப் ரெண்டு கொடுத்துருக்காங்க. 156 ரூபாய்க்கு இது ஒண்ணுமே கெட்டு போல. 217 ரூபாய் இல்லையே, இங்க போட்டுருக்குது. ஓ இது ஒரு வேற சீட்டா? ஆமா வேற சீட்டு போட்டு சும்மா இது கீரல் விடக்கூடாது சீட்டு போட்டு வச்சிருப்பாங்களா. நான் இதை பார்த்துட்டு ஷாப்பிங் மாலத்தி இல்ல, அவங்க இந்த மாதிரி இதை நீங்க வாங்கிட்டு எங்களுக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகே சரி ஓகே. இது எவ்வளோமா? 217 ரூபாய். 217 ரூபாய்க்கு 2 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பரவாயில்ல. ஆனா இதுல 150 தான் பில்லு கொடுத்துருக்காங்க பாரு. காமி என் பேரே போட்டு வந்துருக்கு பாரு. அது ஒண்ணு மட்டும் 156 ரூபாய் இருக்குமோ? ஆனா இங்க அதான் போட்டிருக்கே 231 ரூபாய். சரி ஓகே 231 ரூபாங்க. இது ரெண்டும் சேர்த்து பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இது பேக் பண்ணலாம். நான் ஏன்னா இந்த ஷேப் வந்து வெளியில இங்க மோஸ்ட்லி கடையில கிடைக்கல. இல்லைங்க, நான் எதுக்கு இது கரெக்டா ஞாபகப்படுத்தாங்க. என்கிட்ட 2 இருக்கு, ரவுண்டு ஒன்று இருக்கு, ஹார்ட் ஷேப் ஒன்று இருக்கு. ஆனா எனக்கு அதுல ஒரு திருப்தி இல்லை. ஏன் நான் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன்னா, நிறைய கடையில மங்கலன் இருந்து நிறைய கடையில நான் ட்ரை பண்ணேன். இந்த இது என்னது ஸ்கொயர் டைப் ட்ரை பண்ண கிடைக்கல. ஸோ இங்கே தான் கிடைச்சிச்சு. ஸோ அதனால வாங்கிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு.
பேக் பண்றவங்க ஆல்ரெடி அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். வீட்டில் நம்மள மாதிரி ஏதாவது இப்போ பாத்ரூம் சிங்கர் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நம்ம வீட்டில் சமைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வீட்டில் இருக்கக்குள்ள அப்பப்போ செஞ்சு அசத்தணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி பாருங்க. இதுவும் நான் வியூ ப்ராடக்ட்ஸ் லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டைம் இதில் ஒரு கேக் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போயிடலாமா? எங்கே கூட சிஸ்டர் என்ன வெயிட்டே இல்லாமல் இருக்குது. இது வந்து என்ன விராட்டப்பட்டி வச்சு கொடுத்துட்டாங்களா? கல்பனாக்குள்ள ஒரு ஏமாந்த அனுபவம் இருக்குது அவளுக்குலாம். கல்பனாவா தான்? ஆமாம், ஷட்டா விராட்டப்பட்டி தான். இதில் என்ன வந்தது? ஏதாவது எடுத்திருப்பீங்க. நான் எதுவும் எடுக்கல. நான் இந்த இதுதான், இந்த கேக் இதுதான். ஓகே, அதுதான் வந்துருக்கு. சாரிங்க, அதுதான் வந்துருக்கு. இது நல்ல வேலை நீ ஏமாந்துட்டு சந்தோஷப்பட்டேன். நான் ஏமாற மாட்டேன். நான் ஏமாறுவேன். ஏமாறவே எல்லா மனிதரும் ஏமாறத்துல இயல்பா கூட இப்போ எல்லாருமே ஏமாத்துவாங்க. சொந்தத்துல இருந்து பந்தத்துல இருந்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க. ஏன்னா எல்லாமே ஏன்னா இந்த அம்மா அப்படியே பேசிருக்காங்க நினைக்காதீங்க. அடிப்பட்டு நான் 41 வயசுல, எனக்கு இப்போ 40 வயசு நடக்குது. இந்த அக்டோபர் தான் 41 வயசு ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 41 வயசுல நிறைய அனுபவங்க, நிறைய அனுபவம் இருக்குங்க. பயங்கரமான அனுபவம் நான் பட்டிருக்கேங்க. யாரையுமே முழுமையா நம்ப சரி விடுங்க, அதெல்லாம் நாளைக்கு நம்ம சொல்லலாம். கண்டிப்பா நான் ஒரு வீடியோல ஒரு நான் பட்ட அவமானம் அசிங்கம், நம்பினதுனால எவ்வளவு பிரச்சனை, நம்பாததுனால எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் எனக்கு வந்து ஏசியே எல்லா நேரமும் போட முடியும். ஏசியில் வந்து இது இருக்குது, அது என்னது டார்ச், ஏசியில் வந்து லைட் இருக்குது. அந்த நம்பர் உழுவுதுல, அது ரூம்பே நல்லா லைட்டாக இதாக பண்ணும். எனக்கு இப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி நான் லைட் இல்லாமல் தூங்குறேன். ஆனால் இதுக்கு மேலே லைட் இல்லாமல் தூங்கவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது. இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு நிமிஷம் உள்ளே வரீங்களா? இதை மட்டும் காமிச்சிருங்களேன். நாளைக்கு ஒன்னொன்னு ஒரு நாள் போடுவோம்ல ஷார்ட்ஸா? ஆமாம், அப்போ காமிச்சிக்கலாம். இது இருந்தாலும் காமிச்சிருக்கேன். சரி, ஓகே. ஒரு நாள் போடுவோம். நான் வந்து நீங்கள் நைட்டு போடுறதை எடுத்து வைக்கிறேன். நல்லா இருக்கும். இது நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். ஆனால் தூக்கமே வராதுங்க இந்த மாதிரிலாம் போட்டால். எனக்கு அது பிடிக்கும். ஒரு நிமிஷம் இதுங்க காட்டிடலாம். அவ்வளோ தூரம் சொல்லியாச்சு, வாங்க. அவங்க வந்து நம்மளுக்காக லைட் போட்டிருக்கோம். இந்த மாதிரி பிளக் பாயிண்ட்ல இதை வந்து சொல்லிக்கலாம். இது என்னன்றது ஃபர்ஸ்ட் பாருங்க. இது உள்ள இதுல வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் இருக்குல்ல, நம்ம பச்சை கற்பூரம் அந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். பேர் வரல ஃப்ராக்ரன்ஸ்னு, அது ஏதாவது பேரண்ட்ஸ் நீங்களா தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுக்கு யாரும் கழுவி வச்சுக்காதீங்க. லைட் ஆஃப் பண்றேன். போடு போடு பாத்துங்க. எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த லைட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மேல ஆனா என்ன அது டிசைன் தான் தெரியல. இப்ப தெரியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இது நைட்டு இதை போட்டு தான் படுத்துக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்கு. சரி, ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ப்ராடக்ட். சிரிப்பீங்க. அந்த எவ்வளவு ரேட்னு சொல்லி அது எது? அது பாருங்க கல்பனா, பாக்குறேன். சிரிப்பீங்க. அது மாதிரி கிண்டல் கூட பண்ணுவீங்க. யார் கிண்டல் பண்ணா என்ன? எனக்கு 219 ரூபாய். அது 219 ரூபா. 219 ரூபா அந்த லைட்டோட விலைங்க. 219 ரூபா. இதுவும் வியூ ப்ராடக்ட்ஸ்ல கொடுக்குறேன். லிங்க் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு ப்ராடக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சில பேருக்கு நைட்டு போட்டா தூக்கம் வராது. ஆனா எனக்கு என்ன மாதிரி சில பேர் இருப்பாங்க, லைட் போட்டா தான் தூக்கம் வரும். லைட் இல்ல ஒரு அந்த மாதிரி இந்த மாதிரி லைட் போட்டுட்டோம்னா நல்லா இருக்கும். இது வந்து காமெடியா இருக்கும், தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் எனக்காக தான் வாங்கியிருக்கேன். எனக்கு இது பார்த்தேன், ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லாங் ஹேர்லாம் கூட இருக்கு, கம்மி ரேட்ல லாங் ஹேர்லாம் இருக்குது. இது வச்சு காட்டுறேன். பாருங்க பாருங்க, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? இது வந்து நான் கொண்டை போட்டுக்கிறேன். அதுக்கு மேல இதை வச்சுக்க வேண்டியதான். இதெல்லாம் எப்பயோ வந்துருச்சுமா, நீங்க என்னமா இப்பதான் வாங்குறீங்களான்னு கேட்காதீங்க. இப்பதான் எனக்கு கண்ணில் ஒண்ணுனா தென்பட்டுச்சு, அதனால வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சரி, இதை போட்டுக்கிட்டே பேசுவோமா? இதோட விலை எவ்வளவுப்பா? இது ஒரிஜினல் ஹேரா? ஒரிஜினல் ஹேர் தான். இதோ பாருங்க, கிளிப் மாதிரி போட்டுக்கலாம். 144 ரூபாய் தான். 144 ரூபாய். என் வீட்டில் கொண்டை போடும் போது இது கொஞ்சோண்டு முடியா தெரியுது. இது போட்டோம்னா கொஞ்சம் நல்லா அழகா தெரியுது. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நல்லா இல்லையா? சூப்பரா இருக்கு. கல்பனா ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அது கரெக்டா இருக்கும். அதனால நான் அவங்கள்ட்ட எதையுமே சஜஷன் கேட்பேன். இந்த மாதிரி பண்ணலாமா? இப்போ அதுவும் இல்லாம அவங்க வந்து இப்போ வந்து பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க. இதுக்கு முன்னாடி சின்ன பொண்ணா இருக்கும்போது கூட அவங்கள்ட்ட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் சொல்லாம அவங்களை கூட்டு போய் சஸ்பெண்ட் தான் செய்வேன். இப்போ எதையுமே அவங்கள்ட்ட கேட்டுட்டு இது மாதிரி பண்ணலாமா, நான் இந்த மாதிரி தான் பண்ண போறேன் அப்படின்றத நான் வந்து சஜஷனாக எடுத்துக்குவேன். உங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களும் நீங்க இந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டத்துல இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால
அவங்களுக்கு தெரியும் போது அவங்க அதை பார்த்து குடும்பம் நடக்குது. நாளைக்கு அவங்க வாழ போட வீட்டில் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பாடமாக நம்ம இப்போ கொடுத்துடணும். சரி ஓகே, நெக்ஸ்ட் படி இதுதான். அந்த லைட்டை வந்து இதுக்குள்ளே வச்சு கொடுத்தாங்க சேஃபாக உடையாமல் இருக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை சொல்லணும், பார்சல் இஸ் வெரி வெரி குட். இது லைட்டு உடையாம பர்ஃபெக்டாக வந்துருக்குது. அதனால அதுக்கே நிறையவே ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் கொடுத்தாங்க. நான் வந்து எல்லாமே ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி, ஏன்னா எனக்கு தெரியவே தெரியாது, இருந்தாலும் அதை தான் கொடுத்து வச்சுருக்கேன். தெரியாமலே நான் அதை கொடுத்துருக்கேன். இது என்ன வந்ததுன்னு பார்ப்போமா. என்னடா இது ஏதோ கம்பியை பிடிச்சி வாங்கி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது சாப்பாடு வடிக்கிறதுப்பா. இது நான் வடிக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். சாப்பாடு வந்து இதுக்கு மேலே வச்சு அந்த குண்டான அந்த பாத்திரத்தை வடிக்கிற பாத்திரத்துக்கு மேலே வச்சு இதை ஆச்சு விட்டோம்னா நம்ம எந்த ஒரு இதுவுமே வைக்க தேவையில்லை, இதுவே வச்சுக்கலாம். இது கூட ஃப்ரீயாக வந்து இந்த பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பாத்திரம் கழுவுறதுக்குனால இந்த ஸ்க்ரப்பர் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்திரம் கழுவிக்கு வடிக்கிற ஸ்டாண்டு. ரொம்ப கஷ்டம், அந்த பைப் மேலே வச்சு நம்ம வடிக்கிறதுக்கு இதை சாச்சு விட்டோம்னா அடுத்த வேலையை பார்க்கலாம். இது கல்பனாக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு கூட அவங்க தான் லஞ்ச் மதியானம் சாப்பாடு வடிச்சாங்க, அதுக்காக சொல்கிறேன். 202 ரூபாய். 202 ரூபாய். இதை வந்து 5 ஸ்க்ரப்பர் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா மடிச்சுட்டு நல்லா வச்சு இப்படி தேய்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு இந்த பாத்திரம் கழுவுற வேலை ரொம்ப அது இந்த வீட்டில் பாத்திரம் கழுவுறது, எஸ்பெஷலி இந்த வீட்டில் பாத்திரம் கழுவுற வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுத்தமாக உட்காந்து பொறுமையாக நல்லா விளக்கி கவுத்தி எடுத்து வைக்கலாம். அதனால அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, அதுக்குள்ளே கல்பனாவை கொட்டாய் விட ஆரம்பிச்சிட்டா. எல்லாத்துக்கும் நல்லா பேக்கிங் நல்லா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் எல்லாமே. 100 ரூபாய் பொருளுக்குலாம் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி பண்ணாங்க. நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். அப்பா சரி ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்றது பார்க்கலாம். ரிட்டர்ன் போடுறாங்க பார்க்கலாம். அதான் இதுவரை நான் ஏமாந்துட்டேன்னா என்னன்னு தெரியும். ஏமாறல, என்னன்னு தெரியும்னா முழுமையாக சொல்லி போடுறேன். இருங்க இது ஒரு நிமிஷம். இது என்னன்னா, இந்த போன வாரத்தில் எங்கள் வீட்டு பாத்ரூமில் பூரான் ஒன்று வந்துச்சு, சின்ன பூரான். அதை வந்து அடிக்காம விட்டாங்க. ஒரு சில பேர் எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, ரொம்ப பாவம் பார்க்குறவங்க. ஐயோ அது பாவம்பா, ஐயோ அது பாவம்பா அப்படின்னு ஒரு சில பூச்சிகளை அடிக்க மாட்டாங்க. ஆனால் சின்ன வயசுல பூச்செல்லாம் கொண்டுருக்காங்க, நெருப்புல கூட சுட்டு சின்ன குழந்தைங்கள விளையாட்டுருப்பாங்க. இப்போ அந்த பூரானை அடிக்காம விட்டுட்டாங்க. ஸோ அப்போ என்ன, ஐயோ அடிக்கணும்னா அவர் அடிக்காம விட்டாச்சு. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த 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 டாய்லெட்டு கீழே அந்த ஒரு கேப் மாதிரி இருக்கு, அந்த லெட்டின் இது வைக்கிற உள்ள பேஷனு, அது கீழே அந்த கேப் மாதிரி அது உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு இது நான் பார்த்தேன். அந்த ஓரம்லாம் வந்து இந்த பேஸ்ட் ஒண்ணுமே இல்லை, அது ஒயிட் சிமெண்ட் தான். ஒயிட் சிமெண்ட்டை இப்படி பண்ணிச்சு, அதை அப்படியே நம்ம பேஸ்ட் வச்சு அடைச்சிடலாம். அடைச்சு காஞ்சிச்சுன்னா நல்லா படுக்க போறது மாதிரி பண்ணிட்டு நல்லா காஞ்சிக்கும். அது பூரான்லாம் வராதுன்னு நினைச்சிட்டு நான் ஒன்று மட்டும் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இந்த 3 ப்ராடக்ட் தான் கொடுப்பாங்கன்னா அந்த 3 ப்ராடக்ட் தான் மினிமம் ஆர்டர் ஒன்று இருக்குல்ல. எவ்வளவு இவ்வளவு என்னங்க, நான் என்னங்க பேசுறாங்க போட்டு அடைச்சிக்க முடியல. என் பேசுல என்ன 3 கொடுத்துட்டாங்கன்னு நம்பவே. ஆனா எல்லாமே இந்த கேப் இருக்கிற இடம்லாம் அடைக்கணும்னு சொல்லிட்டு ஒண்ணு பாத்ரூம் மட்டும் தாங்க கேப், வேற எங்கேயும் கேப் இல்ல. எவ்வளவு கல்பனா? 109 ரூபா, கிட்டத்தட்ட 327 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. தேவையில்லாம இதை ரிட்டர்ன் போடலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஒன்று மட்டும் இருந்தால் கூட பரவாயில்ல, 327 ரூபா போடுவாங்க. இது ரிட்டர்ன் தாங்க போட்டுருவேன். எனக்கு இங்கே போயிட்டு ஹார்ட்வேர்ஸ் கடையில் கூட ஏதாவது ஒட்டிக்கிறது வாங்கிக்கலாம். இது வேணாம், வேஸ்ட் கண்ணு. ஒரே ஒரு இது மாதிரி எனக்கு 6 மாசத்துக்கு வரும். எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாம? சரி 1.5 வருஷத்துக்கு வச்சுக்கோ. எதுக்கு ஒரு பொருள் வாங்கி 1.5 வருஷத்துக்கு வச்சுட்டு என்னென்ன பண்ண போறேன்? இப்போ எல்லா இடத்துலையும் பிடிக்கிட்டு தான் போகும், ஓட்டையே போகுமா? சரி நெக்ஸ்ட், இது கட் பண்ணது எல்லாமே ஓப்பன் பாக்ஸ். அப்பா நீ இந்த ஓப்பன் பாக்ஸ் கொடுத்துட்டியா? இது வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசிய பொருளாக போயிடுச்சுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, வாஷிங் மிஷின் வந்து ரொம்ப தட நான் கீழே வந்து ஸ்டாண்ட் இல்லாதனால ரொம்ப தட ஆடுது. 2வது ஸ்டாண்டு தான் நான் விளக்கமாறு வச்சு அடியில் உள்ள சுத்தமாக வச்சு கூட்டுவேன். இப்போ ஒவ்வொரு தடவையும் தூக்கி இதை வச்சுட்டு சுத்தமாக கூட்டி எடுக்கிறதா இருக்குது. ஸோ அதனால நான் இதை வந்து வாங்கியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தான், பிடிக்கும் எனக்கு ரொம்ப. இந்த மாதிரி பரவாயில்ல, நல்லா இப்படி நிறைய ஷார்ட்ஸ்ல எல்லாம் பார்த்துருக்கேன். ஆமா, நிறைய ஷார்ட்ஸ்ல பார்த்துருக்கேன். இது ரொம்ப தேவை வீட்டுக்கு. ரொம்ப உங்க வீட்டுல எல்லாம் கூட வாஷிங் மிஷின் கடையில் ஸ்டாண்டு, வாஷிங் மிஷின் மட்டும் இல்ல சோபாக்குமே வச்சுக்கலாம். நான் சோபாக்கு ஒன்று ஆர்டர் போட்டு வச்சு காட்டுறேன். அது கொஞ்சம் பெருசா வேணும் அளவு பார்த்துட்டு. சரி, அதனால வாஷிங் மிஷின் மட்டும் இல்ல, சோஃபா இது மாதிரி 4 ஃப்ரிட்ஜு இதுக்குள்ள ஃப்ரிட்ஜ் வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்கு இது மாதிரிலாம் வச்சுக்கலாம். சோபா கடையில் கூட வச்சுக்கலாம். ஏன்னா சோபா கடையில் நான் விளக்க வச்சு கூட்டும் போது நம்மளுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக இது வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் மெயினாக நான் இப்போ வாங்கினது வந்து வாஷிங் மிஷினுக்காக வாங்கியிருக்கேன். இதோட ரேட் எவ்வளோங்க கல்பனா? டக்குன்னு பாருங்க. அது சாப்பிடலாம், பசிக்குது. சவுண்டு போடல. இது வந்து 269 ரூபாய், 269 ரூபாய்க்கு 4 பீஸ் வாங்கியிருக்கேன். ஆன்லைன்ல பரவாயில்ல, நம்ம எந்த ப்ராடக்ட்டும் நான் சீப் அண்ட் பெஸ்ட் தான் வாங்குவேன், ரொம்பலாம் இது பண்ணி வாங்க மாட்டேன். ஸோ அதனால அதுல ஒரு ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் ரொம்ப தேவை, அத்தியாவசிய தேவையில்லை. இதுவும் எனக்கு இருக்கு. ஸோ அதனால இதை வாங்கினப்பா, நல்லா இருக்கு.
அடுத்தது இதுதான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட். மறுபடியும் ஒரு பிளவுஸ் ஆர்டர் போட்டாச்சு. நிறைய பேர் அந்த பிளவுஸ் வந்து விரும்பி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பிளவுஸும் ரொம்ப நல்லா இருக்கு. இது குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன அதே பிளவுஸே வந்துருக்கா? இல்லைல்ல. ஓகே ஓகே. நீ அந்த மாதிரியே டாப் போட்டுக்கியா? அதே மாதிரி டிசைன்ல இல்லை இல்லை. இதுக்கு பிளைனா, இதுக்கு பிளைன் saree போட்டால் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பாருங்க, நல்லா இருக்கு குக்கி. இதனோட முன்ன வந்து பார்த்தீங்கன்னா காலர் ஃபுல்லாக க்ளோஸ் ஆன மாதிரி வாங்கினாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா காலர் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகல, பின்னாடி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கட்டிங் வச்சு பாருங்க. இதை போட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஐயோமா, ஓகே போட்டு வந்துட்டப்பா. இருந்தாலும் அந்த ப்ளவுஸ் மாதிரி எனக்கு இல்லை. ஐ மீன் அது க்ளோஸ் நெக்காக வந்துச்சு. இது கொஞ்சம் இதை பாருங்க, இப்படி இறங்குன நெக்காக இருக்குது. ஸோ அதனால நான் வந்து போட்டிருக்கேன். இது பாருங்க, நல்லா இருக்கா பாருங்க. கையெல்லாம் நல்லா இருக்கு. முன்னாடி வந்து நல்லா க்ளோஸ் நெக்காக, இது கொஞ்சம் கீழாக இருக்கு. பின்னாடியும் நல்லா இருக்கு. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கா பிளவுஸ்? இது எனக்கு பிடிச்சதா இருக்கு. குவாலிட்டி இஸ் வெரி வெரி குட். நல்லா இருக்கு. கை இந்த இதெல்லாம் வந்து நல்லா இந்த இடத்த அப்படியே கரெக்டாக கொண்டு வந்து தைச்சு வச்சிருக்காங்க. அது மாதிரி நம்ம கடையில் சங்கரி தைப்பாங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த மாதிரி இப்படி இங்கேருந்து இப்படி ஃபுல்லாகவே இப்படி நல்லா அழுத்தமாக வரணும்னு நான் நினைப்பேன். ஸோ அதனால தைச்சிருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பிளவுஸோட விலை 200 நினைக்கிறேன். நல்லா பாரு, நினைக்கலாம் கூடாது. இது நான் வியூ ப்ராடக்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன். லிங்க் வந்து வியூ ப்ராடக்ட்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க டைம் இருந்தால் செக் அவுட் பண்ணி வாங்கி பார்த்துட்டு எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த பிளவுஸ் 259 ரூபா. இந்த பிளவுஸோட விலை 259 ரூபா. கொஞ்சம் இதுக்கு மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்குது. நான் அதை வந்து டக் பிடிச்சி கரெக்டாக இருக்கும். உங்கள் சைஸ்க்கு நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்க. இப்போ பார்த்த எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லா இருக்கா, அத்தியாவசிய பொருட்கள் தானா அப்படின்னு சொல்லி பாருங்கள். எனக்கு அத்தியாவசிய பொருள். உங்களுக்கு இதில் ஏதாவது தேவை படுற பொருள் இருந்தால் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கீழே வியூ ப்ராடக்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இந்த vlog இதோட முடிய போகுது. மறக்காம உங்க ஆதரவு கொடுங்க. மாம் அண்ட் டாட்டர் 677 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட கல்பனாவோட vlogs of கல்லு அப்படின்ற அந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கீங்களா கல்பனா? போட்டனே. இன்னைக்கு வீடியோ போட்டிருக்காங்க. பார்த்துட்டு உங்க முழு ஆதரவு கொடுங்க. அறிவுள்ள பெண்களை எங்க இருந்தாலும் தட்டி எழுப்பி தூக்கிட்டு வந்து அவங்கள நிக்க வேண்டிய மேடைக்கு கூட்டிட்டு போங்க. கண்டிப்பா கடவுள் கடவுள் நீங்க கூட்டிட்டு போனாலும் அந்த கடவுள் நேர்மையா நாணயமா நியாயமா இருக்கிறவங்கள கண்டிப்பா கூட்டிட்டு போங்க. என் பொண்ணு மட்டும் இல்ல, என் பொண்ணு மாதிரி நிறைய பெண்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே மேல கொண்டு வாங்க. கண்டிப்பா அது உங்களாலேயும் முடியும். கடவுளுக்கு அடுத்தபடியா உங்களாலேயும் முடியும். ஓகேங்க, நன்றிங்க.